இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. யார் அந்த சார் என கேட்டு சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் அதிமுக மோதல் நடைபெற்று வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை சுட்டிக்காட்டி யார் அந்த சார் என அதிமுக கேள்வி எழுப்பிய நிலையில் வலைதளங்களில் அது தொடர்பான மோதல்கள் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் அதிமுகவினர் இடையே மோதல் ஆரம்பித்திருக்கின்றது. இணையதளங்களில் அவர்கள் இருவரும் மாறி மாறி யார் அந்த சார் என மோதிக்கொள்கிறார்கள். அதாவது ஞானசேகரன் அவருடைய புகைப்படத்தை காண்பித்து அதிமுகவினர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல இன்று காலை நேற்று கைது செய்யப்பட்டு இன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுகவை சேர்ந்த சுதாகர் அவருடைய புகைப்படங்களை காண்பித்து யார் அந்த சார் என்று அந்த ஹேஷ்டாக் பதிவிட்டு ஒருவரை மாற்றி ஒருவர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்ந்து பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையிலே ஞானசேகரன் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தான். அதனைத் தொடர்ந்து அவனுடைய புகைப்படங்கள் தொடர்ச்சியாக அதிமுகவினரால் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது. இவனோடு போனில் பேசிய அந்த மற்றொரு நபர் யார், அந்த சார் என்று அவன் போனில் பேசிய அந்த சார் யார் என்ற விவரம் வெளியில் வர வேண்டும் என அதிமுகவினர் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல மாணவர் அணி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இது தவிர தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருந்தார்கள். யார் அந்த சார் என்ற அந்த ஹேஷ்டாக் பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆனது. இந்த நிலையிலே திமுகவினரும் தற்போது யார் அந்த சார், இவன்தான் அந்த சார் என்று அவர்கள் திருப்பி மீண்டும் ரீட்வீட் செய்யக்கூடிய அந்த பதிவுகளை பல இடங்களில் பார்க்க முடிகிறது. ட்விட்டர் பேஜுக்கு, அந்த எக்ஸ் வலைதள பேஜுக்கு சென்றாலே மாறி மாறி இருவரும் அடித்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டை உலுக்கிய யார் அந்த சார், காவல்துறை விசாரணையில் அதிமுகவை சார்ந்தவர், ஹேஷ்டாக் போட்டு இவன்தான் அந்த சார் என்றும் உறுதியாகி கைது செய்யப்பட்டதை நோட்டீஸாக அடித்து பொதுமக்களிடம் வழங்கினோம் என்றெல்லாம் பலரும் போட்டு தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தினுடைய அந்த நீட்சியை பார்க்கும்போது அதிமுகவினர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்டோரெல்லாம் யார் அந்த சார் என்ற அந்த ஸ்டிக்கரை பல்வேறு வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் முகப்புகளில் ஒட்டி பிரச்சாரங்களிலே முன்னெடுத்து வருகின்றார்கள். இது தவிர துண்டு நோட்டீஸ்களும் அடித்து பிரசுரங்கள் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். சமூக வலைதளங்களில் தற்போது 2 கட்சிகளை சார்ந்த ஐடி விங்கை சார்ந்தவர்களும் மோதிக்கொள்கிறார்கள். ஒரு காலத்தில், அதாவது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் நடத்துவார்கள். ஒரு தெருவிலே அதிமுக ஒரு கூட்டம் போட்டு திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என்று சொன்னால் அடுத்த 2 நாட்களில் திமுக அதே இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கேள்வியை எழுப்புவார்கள். மீண்டும் அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். இப்படி மாறி மாறி அந்த தேர்தல் கூட்டங்கள் போல தெருமுனை கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெறும். தற்போது இணையதளம் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த நாட்களில், இந்த சூழலில் தற்போது இணையதளங்களில் மாறி மாறி கருத்து மோதல்கள், சண்டைகள் வலுவடைந்து வருகின்றது. பல இடங்களில் திமுக மற்றும் அதிமுகவினர் சமூக வலைதளங்களான பேஸ்புக், எக்ஸ் வலைதளம் போன்றவற்றில் கருத்துக்களை மாறி மாறி தெரிவித்து வருகிறார்கள். இதில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் திமுக, அதாவது அதிமுக தரப்பில் ஞானசேகரனின் போட்டோவை எடுத்து அதை அவர்கள் திமுகவினருடன் அந்த ஞானசேகரன் நின்று கொண்டிருப்பது போன்ற புகைப்படங்களை பதிவிட்டு இவனோடு தொடர்புடைய அந்த மற்றொரு சார் யார், யார் அந்த சார் என்று கேட்கிறார்கள். அதே போல திமுகவினரை பொறுத்தவரையில் இவன்தான் அந்த சார் என்று அதிமுகவை சேர்ந்த சுதாகர் இன்று காலையில கைது செய்யப்பட்டவர் அவருடைய புகைப்படத்தை எடுத்து, குறிப்பாக அவர் அதிமுகவினுடைய தலைவர்களோடு இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை எடுத்து அவர்கள் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். இதுதான் சமூக வலைதளங்களில் தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.